வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடைந்த கிருஷ்ணா நதிநீரை டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ மலர் தூவி வரவேற்றார். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருப்பது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமாகும். இந்த ஏரிக்கான நீர்வரத்து மழைநீர் மற்றும் கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் மூலம் கிடைக்கும். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து பெறப்படும் தண்ணீரை சேமித்து வைத்து புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு அனுப்பி வைத்து அதன் பின்னர் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது வழக்கம் ஆகும். வெயில் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான பூண்டி ஏரியில் இன்றைய காலை நிலவரப்படி மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் வெறும் 64 மில்லியன் கன அடி மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது. இதேபோல் புழல், செம்பரம்பாக்கம் ஏரிகளிலும் நீர் இருப்பு சரிந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு திட்டப்படி ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து பூண்டி ஏரிக்கு நீர் திறந்துவிட வேண்டும் என தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆந்திர மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்து இருந்தனர். ஆனால் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாததால் தண்ணீர் திறந்து விடுவதில் தாமதமானது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. கிருஷ்ணா நதிநீர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கண்டலேறு அணைக்கு நீர் வரத்து அதிகரித்து நீர்மட்டம் மளமளவென உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி கண்டலேறு அணையில் இருந்து பூண்டி ஏரிக்கு கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் மூலம் 500 கன அடி வீதம் திறந்துவிடப்பட்டது. தொடர்ந்து படிப்படியாக 1300 கன அடியாக இந்த நீர் திறக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து தமிழக எல்லையான திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டிற்கு 152 கிலோமீட்டர் தூரம் பயணித்தது. இந்த தண்ணீர் இன்று காலை வந்தடைந்தது. இதனை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன், திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், சென்னை மண்டல தலைமை செயற்பொறியாளர் ஜானகி, செயற்பொறியாளர் தில்லைக்கரசி, தமிழகம் மற்றும் ஆந்திர மாநில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை 25 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இன்று இரவு அல்லது நாளை காலை இந்த தண்ணீர் சென்று அடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மக்களுக்காக மக்கள் தேவைகளை அறிந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தினம் தினம் அதனை கூர்ந்து கவனித்து எந்த இடத்திலெல்லாம் மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் இனம் கண்டுபிடித்து அந்த தேவைகளை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமோ அதை சரியான முறையிலே பூர்த்தி செய்து அந்த பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்கள் கூட நிரந்தர திட்டங்களாக அமைத்து அந்த நிரந்தர திட்டங்கள் சரியான முறையில் 100% மக்கள் தேவைக்கு சென்று சேருகின்ற அளவிலே இன்றைக்கு மிக அழகாக திட்டமிட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர்.